மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்று பெண்கள் பலர், அதாவது ஒரு 0.5 to 1% வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த சதவீதமான பெண்கள் பலருக்கும் திடீர்னு குழந்தை பிறந்தவுடன் அதுக்கப்புறம் மென்சஸே வரலன்பாங்க. சிலருக்கு ஏதோ எனக்கு ஒரு அபார்ஷன் ஆச்சு டாக்டர், அதுலேருந்து பீரியட்ஸே வரலன்னு சொல்லுவாங்க. சில டாக்டருக்கு வர வர எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் என்னோடய பீரியட்ஸே ரொம்ப கம்மியாக பட்டுச்சு, ரொம்ப ஸ்கேன்டி ஃப்ளோவாக இருக்குது, கண்ணில் பட்ட மாதிரி இருக்கான வரலம்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்ன காரணத்தினால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் பல காரணங்கள், ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் கர்ப்பப்பையில் ஏற்படுகிற சில பிரச்சனைகள்னால இந்த பிரச்சனை வரலாம். என்ன பிரச்சனை வரலாம்? கர்ப்பப்பைக்குள் ஏற்படுகிற சில அடிஷன்ஸ்னால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கொள்வது. கர்ப்பப்பை என்பது ஒரு 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 ரூம், ஒரு கேவிட்டி. அந்த ரூமில் ஏதாவது அதனுடைய வால்ஸ், அதனுடைய சுவர்கள் ஒட்டிக்கொண்டா அந்த ஒட்டிக்கொண்ட இடத்துலேருந்து ப்ளீடிங் வராது. ஸோ அந்த லைனிங் லேயர் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகி அந்த லைனிங் லேயர் ஷ்ரெட் ஆகிறதா எவ்ரி மந்த் மென்சஸ். பட் இந்த லைனிங் லேயர் பழுதாகி அந்த பேசல் லேயரில் ஏதாவது ஒரு தொத்துக்களோ இல்லை இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை சில நேரம் அதில் ஏற்படுற சில இன்ஜுரி, ஏதாவது ஒரு காரணத்தினால கர்ப்பப்பை க்ளீன் பண்ணும்போது அதில் ஏற்படுற இன்ஜுரினால் அங்கே ஏற்படுற ஸ்கார் டிஷ்யூ, இவை அனைத்தும் பல நேரங்கள் இந்த கேவிட்டியை சுருங்க வைத்து ஒட்டிக்கொள்ள வைக்கும். இந்த ஒட்டி கொள்ளுகிற விஷயத்தை தான் நாங்கள் பொதுவாக எக்ஸ்டென்சிவாக இருக்கிறத ஆஷர்மன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். பல நேரங்களில் இதில் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கிறத சைனிக்கேன்னு சொல்லுவோம். சைனிக்கேன்னா கர்ப்பப்பைக்குள்ளே உள்ள 2-3 வாலும் ஒட்டி ஒட்டி ஃபார்ம் ஆகிற சைனிக்கே ஒட்டுறது. இந்த ஒட்டுறது சில பெண்களுக்கு சில கட்டங்களில் வரும். உலக அளவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.5 to 1% பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருது. குறிப்பாக இந்த பிரச்சனை வருவது யாருக்கு அப்படின்னா, ஒரு கர்ப்பப்பை க்ளீன் பண்ணுறாங்க, டிஎன்சி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த டிஎன்சின்னு பண்ணும்போது அந்த பேசல் லேயர் உள்ள லேயர் பழுதானா அங்கே ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகி அந்த இடம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கொண்டா இந்த கர்ப்பப்பையின் உள் லைனிங் லேயர் ஃபுல்லாக சீராக வளராமல், சரியான மென்சஸ் வராமல், ஸ்கேன்டி ஃப்ளோ ஏற்படலாம், ப்ளீடிங்கே வராமலும் போகலாம். பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் அபார்ஷனுக்கு அப்புறம் வரலாம். ஒரு கரு உரிச்சிதை விருந்து அதனால் ஒரு அபார்ஷன் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 2 to 10% பெண்களுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. சில பெண்களுக்கு பிரசவ நேரத்தில் நஞ்சு பிரியும் பொழுது சரியான முறையில் நஞ்சு பிரியாமல் அடரண்ட்டாக ஒட்டிக்கொண்டு அதை க்ளீன் பண்ணி சில நேரம் எடுப்போம். அதை சில நேரம் அந்த ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒட்டின கர்ப்பப்பையை டிஎன்சி மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டா தான் அந்த நஞ்சை எடுக்க முடியும். இந்த மாதிரியான டிஎன்சி பண்ணுகிற பெண்களுக்கு இந்த உள் சுவர் ஒட்டி கொள்வது அதிகம். அதுதான் போஸ்ட் பார்ட்டம் கியூரட்டாஜ். எதுக்காக பண்ணுவோம்? சில நேரம் பிளசண்டா அடிரண்ட்டாக இருக்கும், சில நேரம் எல்லாம் ஒட்டிக்கொண்டு இருக்கும், பிளசண்டா ரொம்ப டீப்பாக அடிரண்ட்டாக இருக்கும், பல நேரம் பெரிய பிளசண்டாக இருக்கும், அது கொஞ்சம் இடத்துலேருந்து வராமல் செப்பரேட் ஆகாமல் இருக்கும். இதை க்ளீன் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். பல நேரங்களில் இந்த போஸ்ட்மார்ட்டம் லேயரில் சில நேரங்களில் ரொம்ப ப்ளீடிங் அதிகமாகும்போது நஞ்சு ஒட்டி கொள்கிறத பிரிக்கிறதுக்கு டிஎன்சி பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த வகையில் போஸ்ட்மார்ட்டம், போஸ்ட் அபார்ட்டல், பல நேரங்களில் தொத்துக்கள், குறிப்பாக ஜெனிட்டல் டியூபர்குலோசிஸ், இந்த டிபி அந்த லைனிங் லேயர் தான் ஃபார்ம் ஆகும், லைனிங் லேயர் தான் பழுதாக்கும். அது பழுதாகி ஸ்கார் ஆகி ஒட்டி கொள்வது டிபி எண்டோமெட்ரியம்னே ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம். சில நேரங்களில் உடல் ரீதியாக ஏற்படுகிற பல சிவியர் பெல்விக் டிசீசஸும் இந்த அடிஷன்ஸ் உருவாக்கலாம். ஸோ இந்த சைனிக்கையை ஆஷர்மேன் சிண்ட்ரோம் சொல்கிறோம். பல நேரங்களில் இது ஒட்டி இருக்கிற ஒரு திசு. இட்ஸ் அ சைனிக்கே. இட் இஸ் ஆல்வேஸ் அது சிங்கிளாக தான் இருக்கும். இதனால் இது மென்சஸ் வர்றதில் பிரச்சனை இருக்கும், மாதவிலக்கு வருவதில் குறை இருக்கும், பல நேரங்கள் மாதவிலக்கு சரி வராது. இதுதான் இதில் உள்ள முக்கியமான அடிப்படை காரணம். ஸோ இந்த வகையான பிரச்சனை வருவதில் என்னென்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா, இந்த சைனிக்கே வருவது தொத்துக்கள்னாலேயோ இல்லை ப்ரீவியஸ் அபார்ஷன்னாலேயோ டிஎன்சினால் இல்லைன்னா இவங்க எடுத்துக்கொள்ளாத மருந்துகள்னாலேயும் வரலாம். ஸோ இதனை சரி செய்வதற்கு முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குது. முதல்ல இதை அசஸ் பண்ணுவோம். சில நேரம் ஒரு லோக்கலைஸ்டாக ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட சரியாக ப்ளீட் ஆகாது. சில நேரம் லோக்கலைஸ்டாக ஒட்டிகிட்டு இருக்கும், மென்சஸே வராது. பல நேரங்கள் அந்த இடத்துல இருக்கும், ஒரு ட்ராப் ப்ளீட் ஆகலாம், அதுக்கப்புறம் அந்த ப்ளீடிங் இல்லாத நிலையும் வரலாம். ஸோ இவை அனைத்தும் கண்டிப்பாக ஒரு பெண்ணின் கருத்தரிப்பதற்கு பிரச்சனையாகும், கரு ஒட்டி வளர்வதற்கும் பிரச்சனையாகும், கரு சீராக வளராமல் மிஸ்கேரேஜ் ஆவதற்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்கும். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணின் முக்கியமான இந்த பிரச்சனை அவங்க குழந்தைமையை பாதிக்கலாம். பல இந்த மென்சஸ் வராததுனால மன அழுத்தம் ஏற்படலாம்,
பய உணர்வு ஏற்படலாம். இதனால் ஏற்படுற தொத்துக்கள்னால மற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் ஒரு பெல்விக் அல்ட்ராசவுண்ட். இந்த பெல்விக் அல்ட்ராசவுண்டில் சம்டைம்ஸ் அந்த சிஸ்டிக் ஸ்பேசஸ் தெரியும். சில நேரம் ஒன்று ஒட்டி கொண்டு தின் லேயராக இருக்கும். பல நேரங்களில் இதுக்குள்ளே வந்து ஒரு ப்ளசன்ட் அந்த அந்த 2 வாலும் ஒரு காங்க்ரீட் மாதிரி ஒட்டிக்கும். அப்போ அதை உடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு காரணம், அடிப்படையில் உள்ள காரணமாக இருக்கலாம். அடிப்படையில் இந்த மாதிரி இல்லாத சில நேரங்களில் டிபி இன்ஃபெக்ஷன் மற்றும் மைக்கோபிளாஸ்மா இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த இன்ஃபெக்ஷன் தொத்துக்கள்லையும் இந்த வால்ஸ் பழுதாகி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் கரெக்டாக இருக்கா, அது எந்த அளவில் கரெக்டாக இருக்குது என்பதை முறைப்படி பார்த்து அதனை சரி செய்வது என்பது முக்கியமான ஒன்று. குறிப்பாக இந்த டிபி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கிற பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆர் செகண்ட் டே அந்த டிபி செல்ஸ் இருக்கா என்பதை பரிசோதிக்கும். பல நேரங்களில் அந்த டிபி வந்து அடிஷன்ஸ்க்கான அடிப்படை, பிகாஸ் அந்த டிபி கிருமியோட ஹீலிங்கே கிரானுலோமேட்டஸ் லீஷன் தான். அந்த கிரானுலோமா ஃபார்ம் ஆகி தான் அது ஒட்டிக்கும். ஸோ டிப்பிக்கலாக ஒரு கிரானுலோமா கர்ப்பப்பைக்குள்ளே இருந்தாலே டிபி வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ டிபி கிருமியின் தாக்கத்தை முழுமையாக சரி செய்ய குறைந்தது 10 to 12 மாதம் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இவற்றினை எடுக்கும் பொழுது இந்த தொத்துக்கள் சீராகும், கர்ப்பப்பை செயல்பட ஆரம்பிக்கும். பல நேரங்களில் இது செஞ்ச பிறகு தான் பீரியட்ஸே வரும். இது முக்கியமான ஒரு மாற்றம் அந்த ஹார்மோன்ஸ்னால் உருவாக்கப்படுறது. ஸோ இதனை சரி செய்வதற்கு பல நேரங்களில் அந்த முக்கியமாக ஹிஸ்டாஸ்கோப்பின்னு ஒரு மெத்தடில் பண்ணுவோம். அந்த ஹிஸ்டாஸ்கோப்பி மெத்தட் மூலமாக முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 3D ஸ்கேனில் பார்க்கும்போது அது தின்னாக இருக்கும். பல நேரங்களில் ஒவ்வொரு இடங்களில் ஒட்டி கொண்டு இருக்கலாம். சில இடத்துல ஃப்ளூயிட் கலெக்ஷன் கூட இருக்கலாம் அந்த கேவிட்டிக்குள்ளே. அப்படி இருந்தால் ஒரு ஹிஸ்டாஸ்கோப்பி முறை மூலமாக இந்த ஒட்டி கொள்வது எல்லாத்தையும் டிசெக்ட் பண்ணி, அந்த டிசெக்ட் பண்ண அதை கட் பண்ண, இப்போ ரெண்டும் ஒரு சிமெண்ட்டு போட்டு பூசின மாதிரி 2 வால்ஸ் ஒட்டிக்கிடுச்சுன்னா அந்த சிமெண்ட் வாலை உடைச்சி அதை கிளியர் பண்ணால் தான் இந்த ரூமில் வந்து ஒரு குழந்தை வளர முடியும். ஸோ இப்படிப்பட்ட பெண்களுக்கு முக்கியமாக ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி முறை மூலமாக இந்த பிரச்சனையை சரி செய்கிறோம். ஸோ இவங்க பொதுவாக என்ன பிரச்சனைக்கு வரலாம் அப்படின்னா கரெக்டாக சொல்லுவாங்க, டாக்டர் டிஎன்சி பண்ணோம், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வரல, டாக்டர் குழந்தை பிறந்தது ரொம்ப சிவியர் ப்ளீடிங் இருந்தது, நஞ்சு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுலாம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் பீரியட்ஸே வரல அப்படின்னு வருவாங்க. பல நேரங்களில் குழந்தை பிறந்தவுடன் அவர்களுக்கு பல நேரங்களில் இந்த மாதிரி காப்பர்ட்டி லூப்பில் ஒரு டிஎன்சி இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பெண்களுக்கு இந்த மாதிரி சின்ன வயசில் டிபி வந்தது, அப்படி அதுலேருந்து பீரியட்ஸே வரல அப்படின்னு சொல்லி வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்ன காரணம் என்பதை பொறுத்து சிகிச்சை முறைகளில் முக்கியமாக தொத்துக்கள்னால் அதற்கான ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் கொடுக்கணும். ஏன் அந்த இன்ஃபெக்ஷன் வருது என்பதை பார்த்து அதை சரி செய்யணும். பல நேரங்கள் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான கம்ப்ளீட் கிளியரன்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த அடிஷன்ஸ் ஃபார்மேஷன் குறைவாகி அடுத்து குழந்தை பேர் தங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமாக இந்த அடிஷன்ஸ் இருக்கிற பெண்களுக்கு இதனை முறையாக ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு நல்ல டாக்டர் தான் இந்த ஹிஸ்டாஸ்கோப்பி பண்ணணும். அந்த ஹிஸ்டாஸ்கோப்பி பண்ணும்பொழுது பல நேரங்கள் கர்ப்பப்பையில் ஓட்டை விழுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. பல நேரங்களில் அந்த அடிஷன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஸ்கார் ஃபார்ம் ஆகாமல் இருப்பதற்கு 2 கர்ப்பப்பையோட சுவர்களுக்கு நடுவில் ஒரு ஸ்பேசர் கொடுப்போம். இந்த ஸ்பேசர் வந்து ஒன்று ஒரு சிம்பிள் நம்முடைய காப்பர்ட்டி லூப் அந்த லிப்பிஸ் லூப்பில் காப்பர்ட்டி லூப் போட்டு அந்த லேயர் ஒட்டாமல் பிரிந்திருக்கும். அப்போ தான் அந்த ஹீலிங் ப்ராசஸ் கிளியராக இருக்கும். இவை தவிர தேவைப்பட்டாய்வதற்கு முக்கியமான ஹார்மோன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து இந்த லேயரை முறையாக வளர வச்சோன்னா கண்டிப்பாக இந்த அடிஷன்ஸ் வருவதை குறைக்கலாம். தொத்துக்கள் இருக்கிற பெண்களுக்கு குறிப்பாக இந்த டெஸ்ட் எடுத்து அந்த கிரானுலோமேட்டஸ் லீஷன் டிபி தானா என்பதை சரியாக செக் செய்து அந்த டிபிக்கான ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் கிட்டத்தட்ட 6 to 12 months கொடுத்து கம்ப்ளீட்டாக சரி செய்தால் தான் அடுத்து கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கரு மிஸ்கேரேஜ் ஆகாமல் இருப்பதற்கும் தடுப்பதற்கான வழிமுறையும் உண்டு. ஸோ இதனை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். ஸோ இந்த மாதிரியான பெண்கள் குறிப்பாக அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு தற்காப்பு அப்படின்னா திரும்ப இந்த தொத்துக்கள் வருவதை முறையாக சரி செய்யணும். பல நேரங்கள் இந்த எண்டோமெட்ரியம் சரியே முடியாத சில பெண்கள் கூட இருக்காங்க. இந்த ஆஷர்மன் சிண்ட்ரோம் சொல்கிறது பல நேரங்களில் சரி செய்ய முடியாத நிலையில் பல நேரங்களில் வாடகை தாய் முறையில் கூட குழந்தை பேர் பெற முடியும். ஏன்னா எப்பயுமே எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்கும், அது வளரவே வளராது. இதனால் கரு ஒட்டி வளரும் தன்மையும் குறைவாகும். பல நேரங்களில் இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் கர்ப்பம் தரிக்கும் பொழுது கர்ப்ப காலத்திலே பிரச்சனைகள் வரலாம். ஏன் அப்படின்னா அந்த லேயர் சரியாக ஃபார்ம் ஆகாததுனால நஞ்சு உருவாகும் போது நஞ்சு என்பது தாயின் கர்ப்பப்பையில் ஒட்டி அதை அதோட ரூட்ஸ் எல்லாம் அதோட வால்கள் சுவர்களுக்குள்ளே இருக்கும். அப்போ தான் அது குழந்தைக்கு தேவைப்படுற
ரத்தம் அதனுடைய குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுப்பதற்கு இந்த நஞ்சிலிருந்து செல்கிற இரத்த குழாய்கள் தாயின் கர்ப்பப்பையை இன்வேட் பண்ணி ஒட்டியிருக்கும். அப்போ பல நேரங்கள் இந்த லேயர் ஃபார்மேஷன் சரியாக இராத இந்த பெண்களுக்கு, குறிப்பாக சைனிக்கே ஆஷர்மன் சிண்ட்ரோம் இருக்கிற பெண்களுக்கு இந்த லேயர் சீராக வளராமல் இது உள்பக்கம் வளர்ச்சி, இந்த நஞ்சுடைய பெனிட்ரேஷன் அதிகமாகி அதனுடைய தடுப்பு சுவர் மாதிரி இருக்கிற அந்த லேயர் சரியில்லாததுனால பல நேரங்கள் அந்த நஞ்சுடைய உருவாக்கமும் அதனுடைய ஒட்டி வளரும் தன்மை அதிகமாகி அடெரண்ட் பிளாசண்டான்னு சொல்லுவோம். இந்த பிளாசண்டாங்கிறது பொதுவாக தாயின் கர்ப்பப்பைக்குள்ளே ஒட்டி இருக்கும். இதுக்கு ஒரு 2-3 லேயர்ஸ் இருக்கும். அதனுடைய பகுதி அழகாக சில நேரங்களில் குழந்தை பிரசவம் ஆனோன்னு பிரிந்து விடும். பல நேரங்களில் இந்த பிளசண்டா பிரியாமல் ஒட்டி கொண்டிருந்தால் அதிகமான உதிரப்போக்கு ஏற்படலாம், தாயின் கர்ப்பப்பை சுருங்காத நிலை ஏற்படலாம். பல நேரங்களில் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அதிகமாகி உயிருக்கு ஆபத்தான ப்ளீடிங் ஏற்படலாம். சில பெண்களுக்கு இந்த ப்ளீடிங் அதிகமாவதுனால பல நேரங்களில் உயிருக்கு ஆபத்தான நிலை கூட ஏற்படலாம். இதிலே பிளசண்டல் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். இந்த பிளசண்டா ஈஸியாக செப்பரேட் ஆயிரும். பட் ரொம்ப அடிஷன் ஆனால் அந்த டெப்த் ஆஃப் அடிஷன்ஸை பொறுத்து அதை அடெரண்ட் பிளாசண்டாவை பல விஷயங்கள் பிளாசண்டா அக்ரீட்டா பெர்க்ரீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அக்ரீட்டாங்கிறது மசில் லேயருக்குள்ளே ரொம்ப ஒட்டி கொண்டு இருக்கும். அதுக்கு அந்த க்ளீவேஜ் லேயர் பிரிவாகிற லேயரே இருக்காது. அப்போ பல நேரங்களில் இந்த பிளசண்டா பிரிவாகிறது ரொம்ப குறைவாகி அதனால் ப்ளீடிங் அதிகமாகலாம். சில நேரங்களில் இந்த ப்ளீடிங் அதிகமாவதற்கு குறிப்பாக பல நேரங்களில் அந்த லைனிங் லேயர் ஃபார்மேஷன் முக்கியமாக சரியான முறையில் ஃபார்ம் ஆகாமல் மசில் லேயரெல்லாம் கடந்து கூட இந்த நஞ்சோடைய எக்ஸ்டென்ஷன் அதிகமாகலாம். சில நேரம் யூட்ரஸ்க்கு வெளிப்பக்கமே நஞ்சு உருவாகி வளர்ந்து அதனால் ஒரு பெண்ணுக்கு உயிருக்கு ஆபத்தான ப்ளீடிங் கூட ஏற்படலாம். பல நேரங்களில் முன்னாடி ஒட்டிக்கிட்டு இருந்தால் அது பக்கத்தில் இருக்க யூரினரி பிளாடர் எல்லா இடமும் அது ரூட்ஸ் வளர்ந்து ஒரு ஹெவி ப்ளீடிங் ஏற்பட்டு தாயின் உயிருக்கு ஆபத்தான நிலை கூட ஏற்படலாம். ஸோ இந்த பிளசண்டல் அக்ரீட்டல் சிஸ்டம், அதாவது பிளசண்டா அக்ரீட்டா சிண்ட்ரோம் சொல்லுவோம். இவை பல நேரங்கள் அந்த அடிஷன்ஸோட லெவல்ஸ் இந்த மாதிரியான சைனிக் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகி அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாகும். ஸோ கர்ப்பப்பையில் கரு ஒட்டி வளரும் திறன் குறைவாகும், கரு ஒட்டி வளர்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகும், கரு வளரும்போது ஆரோக்கியம் இல்லாத நிலையும் ஏற்படும். பல நேரங்களில் இந்த வளர்ச்சி குறைபாடுகள் பெண்ணின் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்தான நிலை கூட ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கர்ப்பகாலம் என்பது கவனிக்க வேண்டியது. ஸோ குறிப்பாக அபார்ஷனுக்கு ஒரு டிஎன்சி, குழந்தை பிறப்புக்கு அப்புறம் செய்கிற டிஎன்சி, இவெல்லாம் ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணணும், கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த லேயர் டிஸ்டர்ப் ஆகாமல் பண்ணணும். தொத்துக்கள் ஆரம்ப நிலையிலே சரி செய்யணும். இவற்றின் மூலமாக இந்த கர்ப்பப்பை சரி செய்யும் பொழுது கூடுமான வரைக்கும் இயற்கையில் தங்களுடைய கர்ப்பப்பையில் குழந்தை பேர் பெற முடியும். அந்த காலகட்டத்திலே இந்த பிரச்சனைனால நஞ்சு ஒட்டி வளரும் ஏரியா பழுதாகி பிரச்சனைகளும் வரலாம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு அபார்ஷனோ இல்லை குழந்தை பிறந்தவனே ஏற்படுற டிஎன்சியோ ஒரு தேர்ச்சி பெற்ற இந்த விஷயம் காம்ப்ளிகேஷன் தெரிந்தவங்க செய்யும் பொழுது கவனத்தோடு செய்வாங்க, டீப்பர் லேயரில் பண்ண மாட்டாங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. இவை அனைத்தும் முக்கியமான ஒன்று. இதில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் அந்த குறை சரியானாதான் இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கர்ப்பப்பை ஒட்டி கொள்வதல், சைனிக்கே, ஆஷர்மேன் இவை அனைத்தும் தடுக்கக்கூடிய ஒன்று. இது முக்கியமான பிரச்சனை. ப்ளீடிங், ஸ்கேண்டி ஃப்ளோ, மெனோபாஸ், மென்சஸே வராது, மெனோபாஸ் மாதிரி தோன்றும், மற்றும் குழந்தையின்மை காலத்தில் ஏற்படுற பிரச்சனைகள், இவை அனைத்துக்கும் இந்த பிளசண்டல் ப்ராப்ளம் ஒரு காரணமாக இருக்கலாம். குறிப்பாக இந்த மாதிரி டிஎன்சி பண்ணுறதுனால இதனுடைய ஒட்டி வளரும் தன்மை அதிகமாகி பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸும் ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக டிஎன்சி பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். குழந்தை பிறப்பு, டெலிவரியை நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் தேர்ச்சி பெற்ற மருத்துவரிடம் செய்யுங்க. இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தால் அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த முறை ப்ரெக்னென்ட் ஆகும்போது அதை தடுப்பதற்கு அதுக்கான பிளானிங்கும் அதை பார்க்குற டாக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாக, இமெயில் மூலமாக, யூடியூப் மூலமாக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 தொடர்பு கொள்ளவும்.